அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யாரு? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிக்கவா? இது பிஜேபியா? அந்த 6 அடி உயரமுள்ள அந்த ஆதவ அர்ஜுனாவே நீங்க வந்து அற வச்சு பாத்துட்டீங்க. நீங்க மீட்டிங் நடத்துறது பொது இடத்துல, ஆம்புலன்ஸ் போற மாதிரி இடத்துலதான் நீங்க மீட்டிங் நடத்துறது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எங்க போகும்? ஆம்புலன்ஸ் உங்க இதுல போகுது. தயவு செய்து நீங்க கூட்டம் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலி கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. அந்த பிக் பாஸ் ஜூலி என்பவள் தூக்கி அடிச்சான்னு தெரியல, ஆனால் பாட்டில் தூக்கி அடிச்சாங்கனா இப்போ நச்சாங்க பாட்டில் இருக்கும், வீடியோல ரெக்கார்ட் இருக்கும். அதனால தயவு செய்து அது டிவிகே கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். அதை நீங்க பாருங்க, சரிங்களா? நேற்று கூட ஒரு வீடியோல பார்த்தேன், அந்த 6 அடி உயரமுள்ள அந்த ஆதவ அர்ஜுனாவே நீங்க வந்து அற வச்சு பார்த்துட்டீங்க. இந்த அவர் அற வச்சதுக்கு கண்டிப்பாக நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். எப்படி ஒரு பாட்டில தூக்கி அடிக்கலாம்? அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்சியில ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கனாக்கா உடனே என்ன பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப கூட இந்த மாதிரி ஒரு தீய செயல் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க இருந்து பாட்டில தூக்கி அடிச்சது அது யாரு? அதிமுகவா? அது திமுகவா? இது டிவிக்கவா? இது பிஜேபியா? இது பாமகவா? யாருன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு அரசியல்ல ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க? பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி ரோட்ல பட்டாசு வெடிச்சு போடுறீங்க. ஒரு பெண்மணியோட காலில் கூட அது பட்டிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்றது? நீங்க ஜெயிச்சு சொகுசாக கார்லயும் பங்களாலையும் வசதியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நாங்களா? எங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க உங்க வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிங்க. புரியுதுங்களா? தயவு செய்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் தொண்டனும் தொந்தரவு தராதீங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்துட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குறை சொல்றீங்களா? ஆம்புலன்ஸ் அப்புறம் எங்கேயா போவோம்? சந்துக்குள்ளையும் மூத்திர சந்துலையும் முட்டு சந்துக்குள்ளையுமா போவோம்? நீங்க மீட்டிங் நடத்துறது பொது இடத்துல, ஆம்புலன்ஸ் போற மாதிரி இடத்துலதான் நீங்க மீட்டிங் நடத்துறது. அப்புறம் ஆம்புலன்ஸ் எங்க போவோம்? உங்க மண்டபம் ஏரியா போவோம். தயவு செய்து நீங்க கூட்டம் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலி கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. பொதுமக்கள் போற இடத்துல, வேலைக்கு போறவனும், ஸ்கூலுக்கு போறவனும், ஹாஸ்பிட்டலுக்கு போறவனும், அவங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் உங்க இதுல போகுது, ஆம்புலன்ஸ் அதுல போகுது, பஸ் இதுல போகுதுன்னா நீங்க ரோட்ல இல்லையா உங்க பிரச்சாரத்தை நடத்துறீங்க? நீங்க தனியா ஒரு கிரவுண்ட்ல போய் நடத்துங்க. இது எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். அதிமுகவுக்கு சொல்றேன், திமுகவுக்கு சொல்றேன், டிவிக்காவுக்கு சொல்றேன், பாஜக சொல்றேன், எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன். நன்றி. ஆனா பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல, இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதிக்கு விஜய் போறதுக்கு முன்னாடி நான் வந்து போயிருக்காங்க. போயிட்டு வந்து விஜய்க்கு வந்து சவால் விட்டுருக்காங்க, வாடா பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க? அரசியல் வேற, சினிமா வேற சார், புரியுதுங்களா? அந்த தங்கச்சியை சொல்லியிருக்காங்கன்னா அந்த தங்கச்சியை திட்டவங்களுக்கே தெரியணும். அந்த பிக் பாஸ் ஜூலி என்பவள், நான் பிக் பாஸ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அது ஒரு பொண்ணு தானேங்க. அந்த பொண்ணை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிருக்கீங்களா? நான் என்னமோ சொல்றேன், நான் விஜய் சாரோட ரசிகன். அதனாலதான் அந்த ஒரு அன்புலையும் பண்புலையும் சொல்றேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போதுன்னா நீங்க நாய் அப்படின்ட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ஃபாலோவர்ஸ் நல்லா வரணும், லைக் நல்லா வரணும், நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எதுலயோ போற ஓனான தூக்கி உங்க லுக்கிக்குள்ள விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னா அந்த பொண்ணு உங்களை எதனா பர்சனலா அட்டாக் பண்ணிச்சா? அந்த பொண்ணு ஜூலி நடிகை, பிக் பாஸ் 2வது, அது ஒரு பெண். அந்த பெண்ணை நீங்க இழிவா பேசுறாலும் அந்த பொண்ணு திருப்பி பேசுது. இப்ப நீங்களே எவ்வளவு கட்சியில உள்ளவங்க, யாரோ எந்தெந்த கட்சியில உள்ளவங்க எல்லாரும் திட்டுறீங்களா? அவங்களும் பெண்ணு தானங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா?